நாளை நடைபெறும் ஜிஎஸ்டி துவக்க விழாவை காங்கிரஸ் புறக்கணித்திருப்பதாக அறிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருவதற்காக எமது டெல்லி செய்தியாளர் அரவிந்த் காத்திருக்கிறார். அரவிந்த், சொல்லுங்க, நாளை நள்ளிரவு நடைபெறும் ஜிஎஸ்டி துவக்க விழாவை புறக்கணிக்கப் போவதாக தற்பொழுது காங்கிரஸ் அறிவித்திருக்கிறது. இதற்கு என்ன காரணத்தை சொல்லியிருக்கிறது? நாளை ஜிஎஸ்டி அதாவது ஜூலை 1ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் ஜிஎஸ்டி அதாவது சரக்கு மற்றும் சேவை மசோதா அமல்படுத்தப்படும் என மத்திய அரசு முன்பே அறிவித்திருந்தது. இந்நிலையில் இது தொடர்பாக நாளை நள்ளிரவு சுமார் 11 மணி அளவில் பாராளுமன்றத்தில் அனைத்து எம்பிக்கள் தலைமையில் ஒரு கூட்டம் அடங்கிய ஒரு கூட்டம் நடைபெறும் எனவும் மத்திய அரசு அறிவித்திருந்தது. குறிப்பாக முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், அதே போல தேவகவுடா உள்ளிட்ட தலைவர்களையும் இந்த விழாவிற்கு அழைக்க இருப்பதாகவும் பாஜக தரப்பில் ஒரு தகவலானது வெளியிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் முன்பாகவே திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியும் அதே போல இடதுசாரிகளும் இந்த விழாவை அதாவது பாராளுமன்ற வளாகத்தில் நடைபெறும் அந்த நள்ளிரவு விழாவை புறக்கணிக்க இருப்பதாக முன்பே திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் இடதுசாரிகள் அறிவித்திருந்தனர். அதே போல திமுக தரப்பிலும் இதே ஒரு நிலைப்பாட்டை தான் எடுத்திருந்தார்கள். அவர்கள் தரப்பில் நாங்கள் இதனை வெளிப்படையாக அதாவது பாய்காட் செய்வதை தாண்டி நாங்கள் இந்த விழாவில் பங்கேற்கப் போவதில்லை என்பதுதான் திமுகவின் நிலைப்பாடு என திமுக தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தற்போது காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி தலைமையில் மூத்த தலைவர்களின் கூட்டமானது ராகுல் காந்தி இல்லத்தில் நடைபெற்றது. சுமார் 1 மணி நேரம் இந்த கூட்டம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சோனியா காந்தி தொடர்பாக முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கிடமும் ஆலோசிக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருந்தது. இந்நிலையில் தற்போதைய நிலையில் காங்கிரஸ் கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் சத்யவர்த் சதுர்வேதி தற்போது அவர் செய்தியாளர்களை சந்திக்கும் போது இந்த விழாவை அதாவது நாளை இரவு பாராளுமன்ற வளாகத்தில் நடைபெறும் அந்த விழாவில் நாங்கள் புறக்கணிக்கப் போவதாக காங்கிரஸ் தரப்பில் புறக்கணிக்கப் போவதாக தற்போது அவர் தெரிவித்திருக்கிறார். அவர் தரப்பில் முன்வைக்கப்படும் வாதம் இதுதான். அதாவது காங்கிரஸ் கட்சியானது இந்த சரக்கு மற்றும் சேவை வரி மசோதாவை அமல்படுத்தி ஆக வேண்டும் என்பதில் நாங்களும் உறுதியாகத்தான் இருக்கிறோம். ஆனால் தற்போதைய சூழலில் என்றால் இதனை அமல்படுத்துவதற்கான எந்த ஒரு அந்த பூர்வாங்க வேலைகள் எதையுமே முழுவதுமாக அரசு செய்து முடிக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் தற்போதைய சூழலில் சரக்கு மற்றும் சேவை வரியை அமல்படுத்தினால் இது பொதுமக்களுக்கு மிக பெரும் ஒரு சிரமமாக அமையும். அதன் காரணமாகவே நாங்கள் இந்த விழாவை புறக்கணிக்க திட்டமிட்டிருப்பதாக அவர் தற்போது செய்தியாளர்களிடம் அளித்த பேட்டியில் தெரிவித்திருக்கிறார்.